ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஈஸியாக மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர்லேயே மட்டன் குழம்பு வச்சிடலாம். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினோன்னே தக்காளி போடுங்க. தக்காளியை போட்டு நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அதுவும் நல்லா வதங்கி அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மட்டன் போடணும். மட்டன் போட்டோன்னே மட்டனும் நல்லா வதங்கணும். மட்டன் வதங்கினதுக்கப்புறம் நல்லா மட்டனை வந்து சொல்ல ஒரு 5 நிமிஷமாவது வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம். மசாலாங்கும்போது நான் மட்டன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டு குழம்புத்தூள்ல உங்களுக்கு காரத்துக்கு தேவையான ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கறி நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் விழுதை வந்து சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேவைக்கேற்ற தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்துடணும். நல்லா மலமலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து மூடுங்க. நீங்கள் மசாலாவை தாளித்த உடனே குக்கரை மூடினீங்கன்னா கிரேவியாக வராமல் ஒரு மாதிரி தேங்காய் தனியாக கிரேவி தண்ணி தனியாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு சட்டியில் சமைக்கிற மாதிரி